ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் உண்டுகாட்டி. இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சிம்பிளாக குயிக்காக பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கேரட்டை நறுக்கி வச்சுருக்கோம், கேப்சிகம் 2 இது நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் 2 முட்டை, ஒரு 4 பூண்டு பல்லை நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் வேக வச்ச பட்டாணி, அப்புறம் பெப்பர் தூள், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக நறுக்கி வச்ச சும்மா கொஞ்சோண்டு வெங்காயம் வாடைக்க, அப்புறம் நறுக்கி வச்ச கேரட்டை இதோட சேர்த்துக்கிறோம். அப்புறம் நறுக்கி வச்ச கேப்சிகத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறோம். நல்லா வெல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா புக்காரம். இப்போ நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ காரத்துக்கு தேவையான பெப்பர் தூள் சேர்த்துக்கிறோம். நல்ல வாசமாக வருது அப்படியே. இப்போ சூப்பராக அப்படியே வெந்து வந்துட்டு அப்படியே நல்லா கபகமன்னு இருக்குது. இதோட நம்ம வடித்து வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனான கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ஓகே. இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிட்டு இப்போ ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து அது சாதத்தில் அப்படியே நல்லா எங்கே பார்த்தாலும் மிக்ஸ் ஆகணும். வா 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 அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம்னா அப்படியே செம்மையாக வந்திருக்கு எக் ஃப்ரைட் ரைஸ். இப்படி பார்க்குறதுக்கே இச்சி போடுது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக செஞ்சோம். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா இது செய்கிறப்ப விளையாண்டு இப்போ கலர் நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் கார்னிஷ்காக பார்த்து அப்படியே கொஞ்சம் கவர்ச்சியாக மாற்றுறதுக்காக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எப்படி நான் சொல்லுவேன், ஓகேவா? அதை எடுத்து லெவல் பெப்பர் வாசம், முட்டை வாசம் மூணு இருக்குது. ரொம்ப இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிளாக தான் செஞ்சோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்க செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த வீடியோ சந்திக்க வரையும் நம்ம வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.